வாழ்க நலத்துடன். இன்றைக்கான விடுகதை பார்த்தீங்கன்னா, கன்று நிற்க கயிறு மேயுது. கன்று நிற்க கயிறு மேயுது. அது என்ன? கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நட் ஜூஸ் தாங்க குடித்தேன். நட் ஜூஸில் வந்து சியா சீடு, பாதாம் பிசின் எல்லாமே போட்டு குடித்தேங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து சாப்பிட்டேங்க. பலாப்பழம் ஒரு 6-7 பலாப்பழம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் ஒரு டம்ளர் காஃபி குடித்தேங்க. இதுதான் நான் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாம்பார் வந்து வச்சுருந்தேங்க. எப்பவுமே சாம்பார் சாதம் சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நிறைய சாம்பார் ஊற்றி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படி தேவ அமிர்தமாக இருக்குங்க. நீங்கள் என்ன தான் நான்வெஜ் நீங்கள் விரும்பி சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாம்பார் சாதம் வந்து நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ தேவ அமிர்தமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாங்காய் பச்சடியும் பீட்ரூட் பொரியலும் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்காக வந்து கடல உருண்டை பண்ணியிருந்தேங்க. ஸோ அந்த ஒரு கடல உருண்டை வந்து சாப்பிட்டேன். கடல உருண்டை வந்து உடம்புக்கு வந்து நல்லதுங்க. வெளியே ஸ்நாக்ஸ் வாங்கி தரதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.